easy part-time job to start now. Student part-time job ஒன்று தேடிட்டுறீங்க, அப்படிலாம் நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் ஒன்று பண்ணிட்டுறீங்க, அதோட சேர்த்து அடிஷனலாக சாட்டர்டே சண்டேஸில் அப்படி ஈவினிங்கில் செய்கிறதுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று தேடிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி மேக் பண்ணிக்கிற மணி போதாமல் இருக்குது, அதனால எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று தேடிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பெஸ்ட்டான ஆக்டிவ் இன்கம் பேஸ்லையும் பெசிவ் இன்கம் பேஸ்லையும் செய்கிற பார்ட் டைம் ஜாப்ஸ்களை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ்களை செய்கிறதுக்கு நீங்கள் கனடாவில் மட்டும்தான் இருக்கணும் இந்த விஷயம் இல்லை, நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்து வந்தனாலும் இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ்களை செஞ்சு வரலாம். ஆனால் சில பார்ட் டைம் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவுக்கு மட்டுமே பொருத்தமானது. ஆனால் மற்ற பெஸ்ட்டான பார்ட் டைம் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வந்தனாலும் நீங்கள் செஞ்சு வரலாம். அதுலேயும் நான் கடைசியாக சொல்ல போகிற அந்த பார்ட் டைம் ஜாப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது டாலர்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க, US டாலர்ஸில். ஸோ அதனால் நீங்கள் ஏஷியன் கண்ட்ரிஸ்களான ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகள் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் டாலர்ஸில் ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸில் பற்றி சொல்ல போகிறேன், ப்ளஸ் பெஸ்ட்டான நம்பர் 1 பார்ட் டைம் ஜாப்பையும் சேர்த்து சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது ஆக்டிவ் இன்கம் பேஸில் செய்கிற பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் பற்றி பார்ப்போம். ஆக்டிவ் இன்கம்னு சொன்னால் நீங்கள் உங்களோட டைமை ட்ரேட் பண்ணுவீங்க, டைமை ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு மணி கிடைக்கும். நீங்கள் எப்போ உங்களோட டைமை ட்ரேட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுவீங்களோ அப்போவே மணி ஸ்டாப் ஆயிடும். உதாரணத்துக்கு ஒரு ஜாப் ஒன்றுக்கு போகிறோம், ஜாப் ஒன்றுக்கு போகிறீங்கன்னா அந்த ஜாப் நீங்கள் செய்கிற அவ்வளோத்துக்கும் உங்களுக்கு பணம் தருவாங்க. முதலாவது நான் கனடாக்கு மட்டுமே ரிலேட்டடான பார்ட் டைம் ஜாப்களை சொல்கிறேன். முதலாவது என்னன்னு சொன்னால் ஊபர் ஈட் அண்ட் DoorDash. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு நார்மலான சின்ன கார் ஒன்று இருக்குது, அதுக்கு புது கார் இருக்குன்னு எந்த விஷயம் இல்லை, நார்மலான கார் ஒன்று இருக்குது, அப்படி உங்களுக்கு எலக்ட்ரிக் பைக் இருக்குன்னு சொன்னால் ஊபர் ஈட்ஸ் அல்லது DoorDashல நீங்கள் சைன் அப் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற பார்ட் டைமுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஃபுட் டெலிவரிஸ் அப்படி இல்லாட்டி க்ரோசரிஸுக்கு போய் க்ரோசரிஸ் வாங்கி டெலிவரி பண்ணுற அந்த விஷயங்களை செய்யலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு உங்களுக்கு $10 $20 வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். சில நேரம் நல்ல டிப்ஸ் கிடைக்கும்னா உங்களுக்கு 20க்கு மேலே கூட ஏர்ன் பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் செய்கிறாங்க. சில நேரம் சிலாக்கள் $10 ஆர்டர் போட்டுட்டு $30-40 எல்லாம் டிப்ஸ் தரலாம் சொல்லிக்காங்க. ஆனால் எல்லா டைம்லையும் எல்லாரும் டிப்ஸ் தர மாட்டாங்க. நீங்கள் நிறைய வெள்ளக்காராக்கள் இருக்கிற ஆஃப் ஏரியாக்களில் நீங்கள் செய்வீங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ டொரண்டோ, டவுன் டவுனு, இந்த மாதிரி பிரம்டன், ஸ்காப்ரோ இதை மாதிரி ஏரியாவில் நீங்கள் செய்வீங்கன்னா லைக் இங்கே கூடுதலாக வெள்ளக்காராக்களில் அநேகமாக ஏஷியன்ஸ், இந்தியன்ஸ், அடுத்தது அந்த மாதிரி இது இமிக்ரெண்ட்ஸ் தான் கூடுதலாக இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் டிப்ஸ் கொஞ்சம் குறைய கிடைக்கும்னு சொல்லி எனக்கு அவர் சொல்லியிருந்தார். பட் எந்த அளவுக்கு அது உண்மை போயின்னு சொல்லி தெரியல. ஸோ நீங்கள் ஆஃப் ஏரியாக்களில், நீங்கள் நார்த் சைடுகளில், நீங்கள் கொஞ்சம் ஒயிட் கூடியாக இருக்கிற இடங்களில் நீங்கள் செய்வீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான டிப்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதில் ரெண்டாவது உங்கள்கிட்ட புது கார் இருக்குன்னு சொன்னால், ஒரு 7 வருஷத்துக்கு உட்பட்ட புது கார் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஊபர் அண்ட் லிஃப்ட் ரைட் ஷேர் பண்ணலாம். ரைட் ஷேர்னா நீங்கள் ஆக்களை ஏற்றி கொண்டு விடுற நம்மளோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிக்மி மாதிரி. ஓகே, நீங்கள் ரைட் ஷேர் பண்ணலாம். ரைட் ஷேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் ஒரு $15 அவருக்கு $20-25 வரையும் அவருக்கு ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவீங்கிறத பொறுத்து இருக்குது. ப்ளஸ் இதுக்கு அடிஷனலாக உங்களோட கார் கேஸ், அந்த காருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தால் அதை நிற்கிறது அது இதுன்னு சொல்லி அதுக்கு அடிஷனல் மணியும் போகும். ஸோ எவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால் $15-20 மேக் பண்ணலாம். ஓகே, இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டைமாக அதை செய்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஃபுல் டைமாக செஞ்சால் நல்லா மணி மேக் பண்ணலான்னு சொல்லி. ஆனால் மண்டே டு தேர்ஸ்டே நார்மலாக ஒரு பார்ட் டைமாக அவங்க செய்வாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஃபுல் டைமாக. அதுலேயும் நைட்டுக்கு ஈவினிங் டைம், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஈவினிங்குக்கு டவுன் டவுன் அங்கே வந்தீங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் கூட நிறைய டிப்ஸ்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் யாரான லைக் சிம்பிள் நீங்கள் யாரை கொண்டு விடக்குள்ள லைக் அவங்களுக்கு உங்களோட டிரைவிங் எடுத்தது உங்களோட கார் நீட்டாக இருக்குது இது பிடிக்கும்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் தரது நிறைய சான்ஸ் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பார்ட் டைம் ஜாப், கனடாக்கு மட்டுமே ரிலேட்டடான ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுறது. செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் என்ன கஷ்டமான வேலை நினைக்காதீங்க. செக்யூரிட்டி கார்டுன்னா லைக் இங்கே பார்த்தீங்கன்னா கனடாவில் செக்யூரிட்டி கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ் தான் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஹையர் பண்ணி வர அங்கங்கெல்லாம் செக்யூரிட்டிஸ் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி கம்பெனி தான் பே பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் செக்யூரிட்டி ஆகிறீங்கன்னா பேங்க் பே பண்ணாது, செக்யூரிட்டி கம்பெனி தான் உங்களுக்கு பே பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. என்னைட்டு சொல்லியிருக்காங்க லைக் அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கடுமை ஈஸியான ஜாப். லைக் மற்ற ஜாப்புகளை மாதிரி இப்போ நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அப்படி இல்லாட்டி
ஊபர் இது செய்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். நீங்கள் எங்கன்னா இதான் நீங்கள் டிம் ஹோட்டல்ஸில் அங்கே இங்கேன்னு சொல்லி நிற்கிங்கன்னு சொன்னாலும் அங்கே ஃபுல்லாக வேலை செய்யணும். செக்யூரிட்டி ஜாப்பில் சும்மா இருந்து ஓட்டு வரதுக்கு மணி நீங்கள் ஒரு 8 ஹவருக்கு இங்கே நினைக்கணும். சைட்ஸை பொறுத்து இருக்கும். சில சைட்ஸ் சரியான ஹார்டாக இருக்குமாம், சில சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இருக்காது, சும்மா இருந்து ஓட்டு வர மாதிரி இருக்குமாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற சைட்ஸை பொறுத்தும் அதில் கூட மினிமம் வேஜை விட கொஞ்சம் கூடுதலாக பே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குன்னு சொல்லி செக்யூரிட்டி லைசன்ஸ் முடிக்கணும்னு நினைக்கிறேன். 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கன்னா வே ஹவுஸில் அப்படி இல்லாட்டி எங்கன்னா டிம் ஹோட்டல்ஸ், ஸ்டார்பாக்ஸ் அப்படி இல்லைன்னா எங்கன்னா இந்த சிப்போட்டில் இது மாதிரியான இடத்துல இது டீம் மெம்பராக இருக்கிற டீம் மெம்பர்னோன்னா அவங்க தான் இங்கே பார்த்தீங்கன்னா கெஷியருக்கு தனியாக, குக்குக்கு தனியாக இல்லை அநேகமான இதில் டீம் மெம்பர்னோன்னா டீம் மெம்பர் எல்லாத்தையுமே ஆல்ரவுண்டராக பார்ப்பாங்க. முன்னே கெஷியரும் பார்ப்பாங்க, ட்ரைவ் த்ரூவில் வர ஆர்டரையும் எடுப்பாங்க, குக்கும் பண்ணுவாங்க, உங்களுக்கு சாப்பாடை அவங்களும் மேக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் மல்டி ரவுண்டர் தான், ஆல்ரவுண்டர்னு சொல்கிற அதுதான் டீம் மெம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அது செய்யலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மற்ற ஒர்க்குகளை விட, அதாவது ஒர்க்குகளோட கொஞ்சம் கஷ்டம். ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கணும். 8 ஹவர் ஷிஃப்ட்னா 8 ஹவரும் ஃபுல்லாக நிற்கணும், 8 ஹவரும் கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஓகே, இன்னொன்றைக்கு உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும்னு சொன்னால், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அமேசான் டெலிவரி டிரைவராக ஒர்க் பண்ணலாம். நீங்கள் அமேசான் ப்ராடக்ட்ஸில் கொண்டு கொடுக்குற அந்த டெலிவரி டிரைவர் அதை அமேசான் டிரெக்டாக ஹேவ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஏஜென்சி வச்சு ஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அதில் போய் நீங்கள் கூட ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் சொன்ன அவ்வளோ கனடாக்கு மட்டும் ரிலேட்டடானது. நீங்கள் இன்டர்நேஷ்னலாக எந்த நாட்டில் வந்து வந்திருந்தாலும் ஆக்டிவ் இன்கம்மாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற பார்ட் டைம் ஜாப் என்னன்னு சொன்னால் ஃப்ரீலான்சிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஜாப் உண்டு, அதாவது ஏதாவது ஒரு ஸ்கில் உண்டு நீங்கள் இன்னொரு ஆளுக்கு ப்ரொவைட் பண்ணி அது மணி மேக் பண்ண. உங்களுக்கு எடிட்டிங் நல்லா எழுந்தோன்னா எடிட்டிங் ஆன்லைனில் எடிட்டிங் தேவைப்படுறாங்களுக்கு எடிட்டிங் செஞ்சு கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து மணி மேக் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆஃபீஸுக்கு கொண்டு போய் எதுன்னு செய்யலை. நீங்கள் எந்த நாட்டில் இருந்துன்னா வேற ஒரு நாட்டில் இருக்கிற ஆளு கூட நீங்கள் ஆன்லைனில் இந்த வேலைகளை செஞ்சு கொடுக்கலாம். அதுக்குன்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, Fiverr.com, Freelancing.com. அதில் போய் உங்களோட ஜிக்குகளில் நீங்கள் போடுங்கன்னா உங்களால் எடிட் பண்ணியிருந்தோன்னா உங்களோட எடிட்டிங் அந்த நீங்கள் செஞ்ச ஒர்க்குகளை போட்டு பாருங்கள், நான் அப்படி எடிட் பண்ணணும் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஸோ உங்களுக்கு ஒரு எடிட்டிங் நீங்கள் என்கிட்ட வாங்கினீங்கன்னா இன்னொரு எடிட்டிங் ஃப்ரீ. அப்படி இல்லாட்டி மல்டிபிள் நீங்கள் சஜஷன்கள் தந்தால் நான் அதை திரும்ப செஞ்சு தருவேன்னு சொல்லி நீங்கள் உங்களோட சர்வீஸ் ஆஃபர் பண்ணி அதுக்கு மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல, நீங்கள் உங்களோட டைமை போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறது. நீங்கள் இன்டர்நேஷனலாக எங்கேருந்து வந்ததுனால ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த 5 வேஸும் ஆக்டிவ் இன்கம் வேஸ். அதில் நான் சொன்ன 4 வேஸ் கனடாக்கு மட்டும்தான் பொருந்தும். மேபி US, ஆஸ்திரேலியான்னு சொல்லி அங்கேயும் பொருந்தலாம். நான் கனடாவில் இருக்கேன், அதனால் அந்த 4ம் கனடாவுக்கு பொருந்து சொல்லியிருக்கேன். நான் 5ஆவதாக சொன்னது இன்டர்நேஷனலாக நீங்கள் இங்கேருந்து வந்தாலும் செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது பெசிவ் இன்கம்மாக எப்படி பார்ட் டைம் ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெசிவ் இன்கமில் பார்ட் டைம் ஏர்ன் பண்ண நிறைய வேலை விஷயங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு நான் செட் ஆகினது நான் செஞ்சுட்டு இருக்கிறது ஏன்னா $1000s நான் ஏர்ன் பண்ணின விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ என்ன கிரிப்டோ முதல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னா இன்னொரு ஆள் ப்ரொடக்டிவ் சர்வீஸோ உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்லை பயன்படுத்தி நீங்கள் அதுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு கமிஷன் கிடைக்கும். ஸோ இதே விஷயத்தை நீங்கள் கிரிப்டோ கரன்சி ப்ரோக்ராம்களுக்கு, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகள், கிரிப்டோ வாலெட், கிரிப்டோ ட்ரேடிங் போர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணி அதுக்குரிய மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணக்குள்ள என்ன செய்யணும்னா அந்த ப்ராடக்ட்ஸ்களுக்கு இல்லையா கமிஷன் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் கிடைக்கும். ஸோ இதில் 2 பெனிஃபிட் இருக்கும். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க உங்களோட ப்ராடக்ட் இல்லை, நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்ல, நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஷிப்மெண்ட் அது ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவையில்ல, மார்க்கெட்டிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் தான் பண்ணுறேன், அதுக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. 2வது பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் கிடைக்குது. கிரிப்டோ கரன்சியில் கிடைக்கணும்னா கிரிப்டோ கரன்சியாக ஃபியூச்சர். ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற கமிஷன் 10x 100x ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிரிப்டோ கரன்சி எப்படி பம்ப் ஆகணும் நான் சொல்ல தேவை உங்களுக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சிலே மணி மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக மணி மேக் பண்ணிட்டு இருக்கேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் more than 5 to 6 years இருக்கிறேன். கிரிப்டோ கரன்சிக்குள்ள ஒரு 3-4 வருஷமாக இருக்கிறேன். ஓகே, ஸோ புல் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் கூடுதலான நான் மணி மேக் பண்ணுவேன். பிஏ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கூடுதலான அளவு மணி மேக் பண்ணுவேன். ப்ளஸ் என் ஓன் கோச்சிங் ப்ரோக்ராம், ஓன் ப்ராடக்ட்ஸோட நான் சேல் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு செட் ஆகின மெத்தட் இதுதான் உங்களுக்கும் செட் ஆகும்னு சொல்லி இல்லை, பட் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாமே செட் ஆகும். அதே மாதிரி ட்ராப் ஷிப்பிங் இருக்குது, அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அமேசான் FBA, அடுத்தது பிரிண்ட் ஆன் டிமாண்ட், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்தில்ல. ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்தில்ல. சிலது செஞ்சிருக்கேன், எனக்கு செட் ஆகலை. சிலது நான் செஞ்சு பார்த்தில்ல. எனக்கு செட் ஆகினது கிரிப்டோ கரன்சி அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நாங்கள் HBU கன்சல்டன்சியால் 100% ஃப்ரீயாக HBU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு 100% ஃப்ரீ. இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் எவ்வளோ காலத்தில் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் சரியா. ஆனால் நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணுற டைமுக்கு அது ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சேர்த்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம்களை பற்றி, எங்களோட பொட்ஸில் பற்றி என்ன மாதிரி சொல்கிறாங்க, ப்ளஸ் அவங்களோட ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப், டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் போட்டிங்க, அதை பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்கள். HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் லிங்க் வேணும்னு சொன்னாலும் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? நீங்கள் ஆக்டிவ் இன்கம் பேஸில் மணி மேக் பண்ணுறது விரும்புவீங்களா, பெசிவ் இன்கம் பேஸில் மணி மேக் பண்ணுறது விரும்புவீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.